காரணம் ஒரு ஏக்கராவுக்கு 30,000 கன்று போடணும், பார் ஓட்டவனு, உழவு ஓட்டவனு. மரம் அவங்க சர்க்கரை வருது, சக்கரை தயாரிக்கிறது நாங்க டிவியில் வர்ற அவங்க சர்க்கரைன்னு வருது. இங்க ஒரு ஆளுகளை கொடுத்தாருன்னா வேலை முடியாது. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற விவசாயியோட அனுபவத்தை தான் நம்ம வந்து பேட்டியாக எடுத்து போட்டுக்கிறோம். நாட்டு சர்க்கரை தயாரிப்பது எப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் முழுசாக போடுறோம். இதில் வந்து அவரோட அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து அதிகமாக தயார் பண்ணுவாங்க. அவங்க தான் நம்பர் 1. இப்போ அங்கே கவுந்தப்பாடியில் தான் இருக்கிற ஒரு விவசாயிகிட்ட போய் நம்ம வந்து பேட்டி எடுத்துக்கிறோம். அவரோட தோட்டத்துக்கு போனோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு பேட்டி எடுக்க போனோம். அவர் வந்து நமக்கு உங்களுக்கு உரவெல்லம் போட்டு தர்றேன் அப்படின்னாங்க. உரவெல்லம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க, அதுதான் உரவெல்லம். அதாவது பாகை வந்து எடுத்து ஊற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகில் வந்து எடுத்து இப்படி உரைன்னு உரைப்பாங்க. அந்த இதில் வச்சு நல்லா தேய்ச்சாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பாகு வந்து உங்களுக்கு அப்படியே கெட்டியாகி அப்படியே நமக்கு இந்த வெள்ளை கலராக ஒரு வெளுக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதில் வச்சு நல்லா இழுன்னு இழுத்து அது வந்து ஓரளவுக்கு கெட்டியாகிற டைமில் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வெள்ளமாக மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இழுத்து முடிச்சிட்டாரு. அது வந்து கடைசியாக வந்து இப்போ வெள்ளம் ஆகிற டைம் கரெக்டான பதமாக்கறனால அவர் அப்படியே வச்சு சுரண்டையே எடுத்துடுறாரு. இப்படி எடுத்துட்டா வந்து பார்த்திங்கன்னா அது வெள்ளம் ஆயிரும். அது வந்து ஆறரக்கோ வச்சுருவாங்க. இப்போ அந்த உர வெள்ளம் தயாரிக்கிறத நமக்கு வந்து பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு உருண்டை வெள்ளம் பார்த்துருப்பீங்க, அச்சு வெள்ளம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உர வெள்ளங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இதுவும் இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாக வந்து பாகுலேருந்து அப்படியே போட்டு தர்றாங்க. இது வந்து எல்லோரும் போட மாட்டாங்க. நமக்கு விவசாயி வந்து நமக்கு போட்டு கொடுத்தாரு. இப்போ இந்த வீடியோவில் வந்து அவர் தோட்டத்தில் வந்து நாட்டு சர்க்கரை எப்படி தயாரிக்கிறாங்க, அவருக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு, அவருக்கு உண்மையாலுமே இப்போதைய நாட்டு சர்க்கரை வியாபாரம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா விலை கட்டுப்படி ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆலை ஓடிட்டு இருக்குங்களா? ஆமாம், ஆலை ஓடிட்டு இருக்குது. இது கரும்பு போட்டது எத்தனை நாளில் அறுவடை பண்ணாங்க? 10 மாதம். 10 மாதங்களா? நான் போட்டதுல இருந்து 10 மாதம். 10 மாதம் வரலாம் கரெக்டாக நம்ம ஆளை போட்டுறோம். ஓஹோ. இது இப்போ சர்க்கரைக்குங்களா? இது நம்ம இதுதான் நாட்டு சர்க்கரைங்க, ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை. இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை கொப்பரை அடிப்பீங்க இது மாதிரி? நான் அவங்க வேலையை பொறுத்தளவுக்கு 4 கொப்பரையும் மடிப்பாங்க, 3 கொப்பரையும் மடிப்பாங்க. அவங்க ஆளுகளை பொறுத்தளவுக்கு ஆளு கொண்டுனா இருந்துச்சுன்னா 4 கொப்பரை, ரெகுலராக 4 கொப்பரை முடிஞ்ச அளவுக்கு. ஒரு கொப்பரை அடிக்கிறதுக்கு எத்தனை மூட்டை? ஒரு கொப்பரை அடித்தா நல்லா மண் நல்லா மலன் காடாக இருந்துச்சுன்னா 100 வரும். 100 கிலோ வரும். ஒரு அடைச்சலுக்கு 100 கிலோ. ஒரு ட்ரம் நப்பி அடித்து தேய்ச்சாங்கன்னா 100 கிலோ. கொஞ்சம் ஜல்லிக்கடை இருந்துச்சுன்னா ஒரு 90 கிலோ வரும். ஒரு அடைச்சல் சர்க்கரைக்கு எவ்வளோ வருமானம் வருங்கிறது சொல்ல முடியுங்களா? வருமானம் இன்னைக்கு இது ரேட்டுக்கு ஒரு மூட்டை வந்து 2700 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ நீங்கள் போடுங்க, நான் கணக்கு போட்டுங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து அதுக்கு செலவு வந்து அடிக்கிறதுக்கு 1600 ரூபா. ஒரு கொப்பரை அடிச்சு அவங்க தேய்ச்சி நம்மளுக்கு சர்க்கரையை எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கூலியை வந்து ஒரு 1600 ரூபா போயிடும். 1000 ரூபா போயிடும். எல்லாம் அவங்க மிஷினோட சேர்த்து எல்லாம் இங்கே. அப்புறம் அதுல இருந்து நான் விற்கிறதுல இருந்து அப்புறம் என்னது, அப்புறம் ஏக்கராவுக்கு நான் முட்டுவலி ஓடுறது, கால் மாறுறது, கரணை போடுறது. 10 வருஷம் கரணை ஒரு ஏக்கராவுக்கு 30,000 கன்று போடவனு, பார் ஓட்டவனு, உழவு ஓட்டவனு. இது எல்லாம் போய் தான் இந்த 90 கிலோவில் தான் நம்ம வந்து மிச்சத்தை பார்க்கணும். அது மிச்சம் வாங்கணும்னா நான் ஒரு 3 ரூபாய்க்கு விற்றா தான் ஏதோ கொஞ்சம் ஒரு மிச்சம் மாற மாதிரி தெரியும். இந்த 2 கிலோ வித்துச்சுன்னா செலவுக்கும் வரக்கும் எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு அடிக்கிறத வந்து இன்னைக்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடுவீங்க? இல்ல சனிக்கிழமை மார்க்கெட்டு, கவுந்தப்பாடி மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருக்கா. அதுக்கு எங்க போகணுங்க மார்க்கெட்டு? மார்க்கெட் கவுந்தப்பாடியிலே இருக்குது. அது பேர் போன மார்க்கெட். கவுந்தப்பாடி தான் இந்தியாவிலேயே பேர் போன மார்க்கெட் அந்த காலத்துல. ஒரு வாரத்துல ஒரு 50 கொப்பரை ஆயிருங்களா? அவ்வளவெல்லாம் மூட வச்சுன்னா 4 கொப்பரைன்னா 6 நாளைக்கு ஓட்டுவாங்க. 6 நாள் 24 கொப்பரை ஓட்டுவாங்க. 24 ஒரு 5 நாளைக்கு ஒரு லீவ் போடணும். ஒரு 25 கொப்பரை ஓட்டுனாங்கன்னா போவோம்.
50 மூட்டை சேவை 50 அப்படி ஒரு சிப்பமாக எடுத்துச்சுன்னா ஒரு 60 70 வருஷமா போகும். அப்போ இந்த மாதிரி இப்போல்லாம் சிப்பம் ஆயிடுச்சு. முன்ன அப்போல்லாம் சாக்கு போய் மூட்டை 60 கிலோ, இப்போல்லாம் 30 கிலோ சிப்பம் வெள்ளை சாக்கில் போடுறாங்க. அப்புறம் ஒன்று அடிச்சிட்டீங்களா? ஒன்று வச்சு அவங்க தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று அடுப்பு இருக்குது, ரெண்டாவது அப்புறம் ஒரு சிப்பத்துக்கு வந்து 30 கிலோ. அப்புறம் நீ அது மடி பால் அடிக்கிறது எவ்வளோ நேரம்? அது நீ ஒரு 10 நிமிஷம் மட்டி எடுத்து கிளீனா சுத்தமா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் பால் ஆகி அது மாதிரி ஒரு மணி நேரத்தில் அது பால் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் கொப்பரை வந்துடும். ஒரு பால் அடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். 1 மணி நேரம் ஆயிரும். நம்பருக்கு 1 மணி நேரம் ஆகும். அது என்ன இன்ஜின் வச்சு இன்ஜின் மோட்டார் கரண்ட் மோட்டார் இன்ஜின்ல எது வேணும் அடிக்கலாம். நம்ம வசதி பொறுத்தளவு. இப்போ கரண்ட் மோட்டார் இல்லைன்னா இன்ஜின், கரண்ட் மோட்டார் இருந்துச்சுன்னா நமக்கு கரண்ட் மோட்டார் இன்ஜினுங்களா? இது கரண்ட் மோட்டார். கரண்ட் இல்லாத போது இன்ஜின் எடுத்துக்கலாங்களா? அப்படி இல்லை, நாங்கள் இதுலேயே அடிச்சுக்கிறது. இன்ஜின் இல்லை, இன்ஜின் வச்சுக்கல. இந்த ஆளுகெல்லாம் அடிக்கிற ஆளுகளுக்கு இங்கே இருக்கிறாங்களா வெளியூர்? எல்லா பாலம் லோக்கல் ஆளுக்கு தான். நம்ம ஊர் ஆளுக்கு தான். அல்லது பக்கத்தில் கரும்பு காடு எதுங்க இது பக்கத்துலயே இருக்குங்களா? எல்லாம் கரும்பு காடுங்களா? நல்லா வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 50 கொப்பரை வரும். ஓரளவுக்கு இருக்க தான் இருக்குது. பார்த்தா சர்க்கரை ஓரளவுக்கு இருக்க தான் இருக்குது. சர்க்கரைலாம் வருது, விலை இல்லையா விவசாயிகளுக்கு? என்ன கூலியா? நல்லா கூலியா போகுது. கால் மாறுனா ஏக்கராவுக்கு 8000, துவாய் உரிச்சா 10,000, மணி சேரு போட்டா 10,000. இதெல்லாம் கணக்கு போட்டு பாக்குற போது என்ன விவசாயிக்கு என்ன அந்த காசு எடுக்கணும், உலகோடு கூட மிச்சமாகுதுங்கிறாங்க. அந்த கணக்கில் தான் ஓடிட்டு இருக்குது விவசாயம். என்ன கவர்மெண்ட்ல செலவு பண்ற மாட்டாங்க, எங்க போய் செலவு பண்றாங்க? இப்போ நாங்க வந்து ஒரிஜினல் சர்க்கரை எடுத்து கொடுக்குறோம். அவங்க விளம்பரம் பண்ணி டிவியில போட்டு எங்க சர்க்கரைன்னு சொல்லி அவங்க விளம்பரம் பண்ணி அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாடுபடுறேன் நாங்க வந்து ஒரிஜினல் நாங்கள் எதுவும் பண்றது கிடையாது. ஒரு சோடா போய் வழுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் போல சின்னாம்பு அது வச்சாதான் எந்த அந்த சர்க்கரை தான் வரும். இவ்வளவுதான் நாங்க வைக்கிறது. இதுவே அவங்க கொண்டு போய் விளம்பரத்துக்காக அவங்க கொண்டு போய் எங்க சர்க்கரைன்னு சொல்லி பொட்டலம் போட்டு அவங்க தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க. தரவு ஏவரி இதான் எங்களுக்கெல்லாம் ஒன்று விவசாய பாட்டை போட்டு பண்ணி கடைசியில் அங்கே டிவியில் விளம்பரம் வர அவங்க சர்க்கரைன்னு வருது. சர்க்கரை தயாரிக்கிறது நாங்க, டிவியில் வர்ற அவங்க சர்க்கரைன்னு வருது. இங்கே ஒரு ஆளுகளை எத்தனை கேஸ் போடுறாங்க. அவங்க வந்து சளிச்சு ஏதோ பண்ணி சோப் பண்ணி பவுடரை போட்டு ஒரிஜினல் சர்க்கரை கலப்படம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரம் பண்ணி பண்றாங்க. அதைத்தான் நினைக்கிறாங்க. இப்போ இது நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதுதான் ஒரிஜினல் சர்க்கரை. இல்லை எந்த விதமான எந்த கலப்படம் கிடையாது. பால் அடிக்கிறது கணக்கு போட்டால் ஒரு 3 மணி நேரம் ஆயிருங்களா சர்க்கரை எடுக்கிறதுக்கு? அவ்வளோலாம் கிடையாது. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு கொப்பரை வந்துடும். பால் அடிக்கிறது 1 மணி நேரம் எல்லாம் இதுக்குள்ளேயும் அதுக்கு அந்த 2 மணிக்குள்ளேயும் சேர்ந்துக்க. இப்போ பால் அடிக்கிறது கொப்பரை வந்துடும். முதல் கொப்பரை கொஞ்சம் வந்து வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகு காலையில். ஏன்னா பனி முதல்ல அப்புறம் சூடாயிடுச்சு. இதெல்லாம் வந்து 1.5 மணி நேரம் கொப்பரை வந்துடும். அந்த 3/4 மணி இடைவெட்டில் வந்து பால் அடிச்சாயிரு. ஊத்துன பால் காயருக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இது 1.5 மணி நேரம் சக்கரை மணி அடுத்த எடுத்து இப்படி கமுத்திடுவாங்க. அதுக்குள்ள வந்து மட்டி எடுத்து விட்டாங்கன்னா அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே பாலுமாயிரு. அந்த மட்டி ஒரு கப் கசடு அழுக்கு அது சர்க்கரை இருந்து நாங்க சுத்தமா அழுக்கு எடுக்கிறோம். சுத்தமா அழுக்கு எடுக்கிறோம் கிளீன். அதுக்கு வந்து ஒரு தோல் சோடா போய்க்கணும், தோல் சின்னாம்பு, அவ்வளவுதான். சர்க்கரைக்கு அவ்வளவுதான் நாங்க வைக்கிறது. இந்த சர்க்கரையில பார்த்தா அழுக்குங்கிற எதுவுமே இருக்காது. சுத்தமா எடுத்து வலி சக்கரை ஊத்திடுவோம். அதுதான் அந்த அழுக்கு எடுக்கிறது. லேசா சோடாப்பும் சின்னாம்பு வைக்கிறது. அப்புறம் இறக்குற போது தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றினா நல்லா சக்கரை வந்து நயமாக வரும். சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி.